அடுத்தது நாங்கள் புக்கெட்ல இருந்து தாய்லாந்துக்கு வந்துட்டோம். தாய்லாண்டில் நாங்கள் இறங்குனதும் ரெஸ்ட் எடுத்து மறுநாள் போன ஃபர்ஸ்ட் இடம் வந்து 3D இந்த அனிமேஷன் மாதிரி இருக்கும். பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் எல்லாரும். ஒரு மாதிரி ஸ்க்ரீனாக தான் ரூம். ஒரு ரூம் ஃபஸ்ட்டு ரூம் போனால் ஒரு மாதிரி ஃப்ளார்ஸ் இல்லைன்னா வந்து கடல் அலைகள் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ரூம் போனால் அடுத்த தீம், அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 தீம் பார்த்துட்டோம். அதை முடிச்சுட்டு நாங்கள் போனது வந்து ஃப்ளாட்டிங் மார்க்கெட். நல்லா இருக்கு. ஆனா இதுல நிறைய பொம்மை இருக்கு. ஷாப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெயின் இடம் மசாஜ் பண்றதுக்கு. இங்க வரைக்கும் வந்துட்டு மசாஜ் பண்ணாம இருந்தேன். இப்படி ஏதோ மசாஜ் சென்டருக்கு வந்துட்டோம். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, 4 ஸ்கிரீன் போட்டா ரூம் ஆயிடுது. ரேப் பண்ணி வெளில வர மாதிரி இருக்குது. முடி பாரு எப்படி இருக்கு. நல்லதாடி போட உள்ள பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகன், அதனால அதுக்கு வெக்க விட்டு போக இருந்துச்சு. தூங்கிட்டியா? எல்லாமே ஓகே. அங்கே போயிட்டு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு எப்படி. திவ்யா வந்து நான்வெஜ்லேயே அவள் ஆக்சுவலாக சிக்கன் மட்டும் தான் விரும்பி சாப்பிடுவாள். மற்றதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பா சாப்பிட்றதுக்கு. இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ண அவளை சாப்பிட வைக்கலான்னு. ஆனால் சாப்பிடவே இல்லை. நாங்கள் அங்கே போயிட்டு ஆஸ்ட்ரிச் எக்கு ஆம்லெட் ட்ரை பண்ணோம். பயங்கரமாக இருந்தது. எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸாக தெரியல. நம்ம நார்மல் முட்டை நம்ம எப்படி ஒரு முட்டை ஆம்லெட் சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இருந்தது. எனக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு அந்த பேர் கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இந்த க்ராக்கடைல், அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரிச் எக்கு அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு. ஆனால் சூப்பர். லைஃப்பில் ஒன் டைம் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டைகர் பார்க். நான் வேணும்னே இந்த டிஷர்ட் போடல, ஆக்சிடென்ட்லி இந்த டிஷர்ட் ஆனால் கரெக்டாக சூட் ஆயிடுச்சு. டைகர் மாதிரி வந்திருக்கேன் நான். அது பண்ணாதீங்க, அதான் பண்ணாதீங்கண்ணா, அதான் பண்ணாதீங்கண்ணா. இல்ல வீடியோ வர பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு போறப்பா. சரி சரி சரி.
அசைஞ்சா மட்டும்தான் தெரியுது அதுக்கு வந்து உயிர் இருக்குது அப்படின்னு. அது ஆனால் பாவம் அதை ரொம்ப ட்ரெயின் பண்ணி அந்த இடத்துல இருந்து அசையவே கூடாதா, அதனால ஒரு மாதிரி பொம்மை மாதிரியே இருந்தது. பக்கத்தில் போகிறதுக்கான செம பயமாக இருந்துச்சு. குட்டி டைகர் இருந்ததானே நாங்கள் அதுக்கு வந்து பே பண்ணி அதுக்கு கியூ நிற்கல. நாங்கள் வந்து அந்த பெரிய டைகர் பக்கத்தில் சரி ஃபோட்டோக்கு அதுதான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய டைகர் கிட்ட தான் வந்து பே பண்ணது. நாங்கள் பெரிய டைகர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஆனால் ஆக்சுவலாக அங்கே போனதுக்கப்புறம் லைட்டாக மிஸ் பண்ணேன். குட்டி டைகரே பெட்டர். கையிலெல்லாம் தூக்கலாமா, அதுங்க கூட விளையாடலாம், கையிலெல்லாம் தூக்கி விளையாடலாமா. பெரிய டைகர் என்னடான்னா சும்மா அங்கே பக்கத்தில் போனோன்னா ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்கணும். ஆனால் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோவில் பார்க்க ஒரு மாதிரி பொம்மை மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது உயிருள்ள ஒரு டைகர் பக்கத்தில் நின்று எடுக்கல, சும்மா ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டேன்னா கூட நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ லைட்டாக மிஸ் பண்ணேன். ஆக்சுவலி நீங்கள் யாராச்சும் போனால் கூட நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பெரிய டைகர்கிட்ட போகாமல் பெரிய டைகர்கிட்டையும் போங்க, இருந்தாலும் அந்த குட்டி டைகரை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. பயங்கர. ஆனால் வந்து அதுக்குள்ளே ஒரு மாதிரி இந்த முயலை எல்லாம் வளர்த்துவாங்கல்ல, முயலை வளர்த்தும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குல்ல, அந்த மாதிரி லைட்டாக ஸ்மெல் இருந்துச்சு. கொஞ்சம் கப்பு ஓகே பயங்கரமாக இருந்துச்சு. கரெக்டாக அந்த டைகர் பார்க்கில் போகும்போது என்னோடய டிஷர்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் மனசுல இருக்கட்டும். அவனை மரத்தான் முடியல. இந்த நாயும் வந்து ஆல்பாவெல்லாம் விட்டு மண்டை எடுத்து பிடிச்சி தூக்கிட்டு போயிடும். வீட்டுல வளர்த்துற நாய் அது ஒண்ணு வருது. டைகர் பார்க் ஓகே, ஆனா ஒரு மாதிரி பயங்கர ஸ்மெல்லா இருந்தது. ஒரு மாதிரி முயலை எல்லாம் வளர்த்தது எவ்வளவு ஸ்மெல் வரும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஓகே, நைஸ், என்ஜாய்ட். எனக்கு கரெக்டா இருக்கும். அவெல்லாம் எதுவும் முடிவு பண்ணல, நம்மளா இப்படி வச்சுக்கூடாது. அங்க போய் கம்மி. நம்ம ஊர்ல புலிகளிக்கு வேஷம் ₹100 இந்த பை வாங்க போட்டோ வாங்கிட்டு போயிடலாம். சரி போங்க, கழுத்தப்பிடிச்சு வெளில தள்ளுறதுக்குள்ள டீசெண்டா. அவங்களுக்கு அப்பாவது தெரிஞ்சிருக்கும் நம்ம எதுவும் வாங்க மாட்டாங்க, அதனாலதான் நம்ம கூட உள்ள வரவே இல்லை. இதுங்க பாத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு வராம இவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தா அவங்க அக்கா ஃபுட் இருக்குமா? இங்கிலீஷ்ல ஆல்ரெடி பல பேர் போறாங்க. வாட்டர் பாட்டில் உங்க வீட்டுல தொங்க விடு. ஏய் 2 ஹவர்க்குள்ள திருப்பி ரிட்டர்ன் வரணும். எல்லாமே ஓகே. அங்க போயிட்டு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு எப்படி. திவ்யா வந்து நான்வெஜ்லயே அவ ஆக்சுவலா சிக்கன் மட்டும் தான் விரும்பி சாப்பிடுவா. மத்ததெல்லாம் கொஞ்சம் யோசிப்பா சாப்பிட்றதுக்கு. இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. நாங்க அங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ண அவளை சாப்பிட வைக்கலாம்னு. ஆனா சாப்பிடவே இல்லை. நாங்கள் அங்கே போயிட்டு ஆஸ்ட்ரிச் எக் ஆம்லெட் ட்ரை பண்ணோம். பயங்கரமாக இருந்தது. எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸாக தெரியல. நம்ம நார்மல் முட்டை நம்ம எப்படி ஒரு முட்டை ஆம்லெட் சாப்பிடுவோம் அதே மாதிரி தான். எனக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு அந்த பேர் கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இந்த க்ராக்கடைல், அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரிச் எக்கு அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு. ஆனால் சூப்பர். லைஃப்பில் ஒன் டைம் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம்.
எங்க போக முடியும்? நீ எங்க சாப்பிட்ட? ஃப்ளாட்டிங் மார்க்கெட் போகும்போது நாங்க என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ஈவினிங் டைம் போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயில் தெரியாம இருந்திருக்கும். நாங்க ரொம்ப உச்சி வெயில் டைம்ல போயிட்டோம். அதுதான் நாங்க பண்ண தப்பு. எப்படியாவது அந்த போட்ல இருந்து வெளியில இறங்கினா போதும்னு இருந்துச்சு. லைட்டா சாயுது. ரைட்டுக்கா வாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஒரு 7 days ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். பயங்கர ஜாலியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே எப்போவுமே கெட் டுகெதர் பண்ணுவோம். எப்போவுமே ஏதாவது என்ன ஃபங்க்ஷன்னாலும், இப்போ ஃபேமிலி கூட இருக்கிற ஃபங்க்ஷன்னாலுமே ஒரு நாள் ஃபேமிலி கூட, அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவுமே வந்து அந்த ஒரு அது மிஸ்ஸே பண்ண மாட்டோம். இப்போ இத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 இயர்ஸாக நாங்கள் இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இத்தனை மெம்பர்ஸும் சேர்ந்து போகிறது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறது ஓகே, ஆனால் போகிற மாதிரி ரிட்டர்ன் வரணும். நடுவில் ஒரு சண்டை ஏதாவது வந்தால் கூட மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் இங்கேருந்து கிளம்புறப்ப வேண்டுனே அது ஒரு விஷயந்தான். கடவுளே இதுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், ரிட்டன் வரப்போ சண்டைலாம் போகாமல் 8 பேர் 8 வழிக்கு போகாமல் ரிட்டன் ஒன்றா வந்துடணும்னு நினச்சிட்டே வந்தோம். அதே மாதிரி நடந்துச்சு ஒரு வழியாக. ஸோ சண்டையில் இல்லாமல் ஒரு வழியாக ஓகே நல்லபடியாக வந்துட்டோம். நம்ம இப்போ ஊருக்கு வரேன்ற சந்தோஷம் அதுக்கு மேலே இருக்கும். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் யூரோப் போகும்போது ஃபுட்டு பயங்கரமாக மிஸ் பண்ணேன். ஏன்னா அங்கே வந்து இந்த ஃபுல்லாக ப்ரெட்டு ஒயிட் கலரில் தான் ஃபுட்டு நிறையவே இருக்குது. ஆனால் இங்கே நான் அந்தளவுக்கு மிஸ் பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்ம இந்த ரெட் கலராக பார்த்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான், கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம இட்லி தோசை அளவுக்கு வருமா? சென்னை எந்த ஊருக்கு போனாலும் சென்னை வரும்போது தான் அந்த சந்தோஷமே. இப்போ இது இங்கேன்னு கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக கேரளாவுக்கு போனாலுமே சத்தியமாக சொல்கிறேன், பர்சனலாக நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் ஊருக்கு என் சொந்த ஊருக்கு போனாலுமே என்னால் இப்போ வந்து ஒரு 4-5 days நிற்க முடியும் மேக்ஸிமம். ஆனால் அதுக்கப்புறம் நான் சென்னை மிஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு உலகத்தில் எங்கே போனாலும் சென்னை தான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம சென்னைக்கு கிளம்புறோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் மெயினான ஏரியாவுக்கு போனோம், வாக்கிங் ஸ்ட்ரீட்டில். ஸோ அங்கே ரீச் ஆன உடனே காஸ்ட்யூம் எல்லாம் மாற்றுறதுக்கு முடியல. சாப்பிட்ட மந்தம் பாதி இருந்துச்சு. அதனால் நைட் ட்ரெஸ் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட, அதில் நான் தான் ரொம்ப கேவலமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பேன். நைட் ட்ரெஸ்ஸோட பேண்ட்டும் ஏதோ ஒரு டிஷர்ட்டும் போட்டு வந்திருக்கேன், ஷர்ட்டு. நல்லா இருந்துச்சு. ஒரு 1 hour அங்கே வந்து சும்மா நடந்து அப்படியே போயிட்டே இருந்தோம். அங்கே லாஸ்ட் இன்ட்டு வரைக்கும் போவோம், மறுபடியும் இந்த பக்கம் நடந்து வருவோம். ரைட்டு லெஃப்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தது, பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தது. பாய்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இல்லாம எப்படி ஷாப்பிங் பண்ணலாம்? அருமையான தொழிலா இருக்கியா? இது 5 பீஸ் தாங்க. 5 பீஸ். 5 எதுடா எல்லாத்தையும் எடுத்த? எக்ஸ்கியூஸ் மீ, பில் போடவா? ஒண்ணும் வாங்கல. இந்த மாதிரி கும்பலா போறதுக்கு பெஸ்ட் வண்டி. நிறைய பேர் சேர்ந்து போனா வர்த்து தான். எல்லாரையும் போட்டு தள்ளு, ஒதுக்கி வை. அது நம்மகிட்ட இதுல என்ன காமெடினா, ரிட்டர்ன் மறுபடியும் நாங்க அதே மாலுக்கு வந்து மறுபடியும் பார்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ள என் புருஷன் பாவம் தூங்கிட்டா. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார். இந்த ஊர் ஃபுல்லாவே நாங்க வந்து இந்த பெரிய வேன்ல தான் வந்து டிராவல் பண்ண. ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி லக்ஸரியான ஒரு ஃபீல். So thank you so much for watching my vlog.
ஸோ இதே மாதிரி நிறைய vlog உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.